நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ப்ராக்டிஸ் செட் கொஸ்டினில் 4th செட் பார்க்க போகிறோம். அதில் இருக்க 2 டிஏயும் அதுக்கப்புறம் எப்பவும் வழக்கம் போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்றும் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கைக்கு முன்னாடி வந்திருக்காது. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதான் உங்கள் கொஸ்டினில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு டிஐ. இதை இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த டிஐயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீசென்ட்லி எஸ்யூவி கார்ஸ் ஹவ் பீன் த மோஸ்ட் பாப்புலர் இன் இந்தியா. இந்த எஸ்யூவி கார்ஸ் மாடல் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எஸ்யூவி டைப் கார்ஸ் வந்து. ஸோ த டாப் 5 ஹையஸ்ட் சோல் எஸ்யூவி இஸ் இன் இந்தியா இன் 2022 வேர் கிரீட்டா, நெக்ஸான், செல்டாஸ், பிரீசா அண்ட் குஷாக். அதாவது இந்த மாடல்ஸ் எல்லாமே இந்த எஸ்யூவி டைப் கார்ஸ் வந்து இந்த 5 மாடல்ஸில் வந்து அதிகமாக சோல்ட் ஆகிருக்கான். ஓகேவா? அதை பற்றின ஒரு சர்வே மாதிரி தான் இது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரீட்டா, நெக்ஸான் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு 2022ல் எவ்வளோ சோல்ட் ஆயிருக்குன்ற நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஏயில் நம்மளுக்கு இருக்க டீட்டெயில்ஸ் இது மட்டும்தான். அதாவது ஒரு 5 கார் மாடல் கொடுத்து அந்த 5 கார் 2022ல் எவ்வளோ சோல்ட் ஆயிருக்குங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த டேட்டாஸை எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ ஒரு சம்மா ரீட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் தீஸ் 5 எஸ்யூவிஸ் சோல்டு இன் இந்தியா இன் 2022? என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எது? இந்த 5 காரும். ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம்? மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 5 மாடல் கார் இருக்குது. ஸோ அந்த 5 மாடல் கார் எவ்வளோ சோல்ட் ஆயிருக்குன்னு அந்த வேல்யூஸை ஆட் பண்ணுவோம். என்ன ஆட் பண்ணுவோம்? இந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்? எவ்வளோ நம்பர் ஆஃப் கார் மாடல்ஸ் இருக்குது? 5 இருக்குது. ஸோ அந்த 5ஆல் டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ என்ன பண்ணுறோம்? இதில் இந்த 5 மாடல் கார்ஸோட எவ்வளோ சோல்ட் ஆச்சுங்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு 12 lakh plus 9 lakh plus 8 lakh plus 6 lakh plus 3 lakh. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணும்? எத்தனை நம்பர் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது? 5 நம்பர் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 5ஆல் டிவைட் பண்ணிடணும். பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சம்க்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் செல்டாஸ் டு தி நம்பர் ஆஃப் கிரீட்டா சோல்ட் இன் இந்தியா இன் 2022? என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. எந்த ரெண்டுக்கு நடுவில் கேட்டிருக்காங்க? செல்டாஸ்க்கும் கிரீட்டாக்கும். இங்கே கிரீட்டா எவ்வளோ? 12 lakh. செல்டாஸ் எவ்வளோ? 8 lakh. இதில் முன்னாடி எது இருக்குது? செல்டாஸ் இருக்குது. அப்போ செல்டாஸோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ 8 lakh. அடுத்து என்ன? கிரீட்டா இருக்குது. கிரீட்டா எவ்வளோ? 12 lakh. இப்போ இந்த 5 0 இந்த 5 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2:3. ஸோ ஆன்சர் 2:3. எதுக்காக செல்டாஸை ஃபஸ்ட்டு போடணும்னு சொன்னேன்னா, இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் 3:2ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றி ஃபஸ்ட்டு இங்கே கரெக்டாக உங்களுக்கு கொஸ்டினில் இருக்க ஆர்டர் படி எழுதுனீங்கன்னு மாற்றி போட்டிங்கன்னா வேல்யூ மாறிடும். ஸோ ஆன்சரும் மாறிடும். அதுக்காக கொஸ்டினில் எது ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க? செல்டாஸ் ஃபஸ்ட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது செல்டாஸோட வேல்யூ, ரெண்டாவது எழுத வேண்டியது கிரீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? இப்போது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பை வாட் பர்சன்டேஜ் இஸ் தி நம்பர் ஆஃப் நெக்ஸான் மோர் தேன் த நம்பர் ஆஃப் பிரீசா சோல்ட் இன் இந்தியா இன் 2022? இங்கே என்ன கேட்டாங்க? கம்பேரிசன் மாதிரி வந்துருச்சா? மோர் தேன் வந்துட்டாலே ஓகே. வெறும் எவ்வளோ மோர் தேன்னு மட்டும் கேட்டிருந்தா 2 வேல்யூஸை டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் மோர்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு அந்த ரெண்டுக்கும் இதை விட அது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம்னு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போமா? அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இப்போவும் பெரிய வேல்யூ தானே ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ இதில் இருந்து பெரிய வேல்யூ நெக்ஸான் எவ்வளோ? 9 lakh. பிரீசா எவ்வளோ? 6 lakh. அப்போ ஃபஸ்ட் நெக்ஸானை போட்டுப்போமா? 9 lakh மைனஸ் பிரீசாவோட வேல்யூ 6 lakh டிவைடட் பை கீழே என்ன போடுவோம்? எது கூட கம்பேர் பண்ணுறோம்? எதை விட அதிக பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க? பிரீசாவை விட எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிரீசாவோட வேல்யூவை தான் இங்கே கீழே போடுவோம். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்?
ப்ரீஸாவை விட நெக்ஸான் எத்தனை பர்சன்டேஜ் அதிகம்னு கிடைக்கும். ப்ரீஸாவை விட நெக்ஸான் எவ்வளோ நம்பர் அதிகமாக இருக்குது, இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 3 lakh கிடைக்கும். ஸோ 3 lakh அதிகமாக இருக்குது. இந்த 3 lakh வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அதுவும் ப்ரீஸாவோட கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போது என்ன பண்ணுவோம், அதுக்காக தான் இந்த 6 lakh கீழே போடுறோம். இன்டூ 100. ஓகேவா, இன்டூ 100 போட்டால் தான் நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் குஷாக் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் செல்டாஸ் சோல்டு இன் இந்தியா. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரீஸாவை விட எவ்வளோ அதிகம்னு கேட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு அந்த டிஃப்ரென்ஸுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து செல்டாஸோட கம்பேர் பண்ணுறப்ப குஷாக்கோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ எது கூட கம்பேர் பண்ணுறாங்க, செல்டாஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ கீழே எந்த வேல்யூ போடுவோம், செல்டாஸோட வேல்யூ. மேலே என்ன போடுவோம், குஷாக்கோட வேல்யூ. ஏன் இங்கே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலன்னா அவங்க டிஃப்ரென்ஸ் கேட்கல, செல்டாஸோட கம்பேர் பண்ணுறப்ப குஷாக்கோட பர்சன்டேஜ் மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ செல்டாஸ் நம்மளுக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு, 8 lakh. அப்போ செல்டாஸை கீழே போட்டுப்போம். இந்த செல்டாஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப குஷாக்கோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ குஷாக் எவ்வளோ, 3 lakh. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டா செல்டாஸில் குஷாக்கோட பர்சன்டேஜ் என்னன்னு கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணலாம், 5 கேன்சல் ஆகிடுமா. 8 கூட இதை அடித்தா 12.5. அதை 3யோட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 37.5%. ஸோ செல்டாஸோட கம்பேர் பண்ணுறப்போ குஷாக்கோட பர்சன்டேஜ் வந்து 37.5. ஓகேவா. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, செல்டாஸோட கம்பேர் பண்ணுறப்ப குஷாக்கோட பர்சன்டேஜ். ஸோ செல்டாஸை தான் 100%ன்னு எடுத்துப்போம். அப்போது அந்த செல்டாஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த 3 lakh எத்தனை பர்சன்டேஜ்னா 37.5% நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் 37.5. ஓகே, ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். பை வாட் பர்சன்டேஜ் இஸ் தி நம்பர் ஆஃப் குஷாக் லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் நெக்ஸான். இது இந்த 3rd மாதிரியே தானே இருக்குது. குஷாக்கையும் நெக்ஸானையும் கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸான் கூட குஷாக்கை கம்பேர் பண்ணுறாங்க. குஷாக் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. கம்மின்னு வர்றப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த குஷாக்கும் நெக்ஸானுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். கீழே எதோட வேல்யூ போடுவோம், எது கூட கம்பேர் பண்ணுறோம், நெக்ஸான் கூட கம்பேர் பண்ணுறோம். அதாவது தானுக்கு அப்புறம் இருக்கிறது தான் நம்ம கம்பேர் பண்ணுறது. தானுக்கு அப்புறம் நெக்ஸான் இருக்குது. ஸோ இந்த நெக்ஸானோட வேல்யூ கீழே போடுவோம், மேலே ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் போட்டு இந்த 3rd சம் மாதிரியே இந்த 5th சம்மை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கீழே இருக்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது உங்களோட செகண்ட் டிஐ. ஓகேவா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் 6 brands ஆஃப் சாக்லேட் சோல்டு இன் அ மந்த். ஒரு 6 brand ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சர்வே மாதிரி, ஒரு மந்த்துக்கு எவ்வளோ சோல்ட் ஆயிருக்குன்னு. ஸோ அந்த சாக்லேட்ஸ் என்னென்ன, கிட்கேட், டெய்ரி மில்க், 5 star, ஸ்னிக்கர்ஸ், போன்வில்லி அண்ட் மில்கி பார். இது எந்த ரேஷியோவில் சேல் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி நான் என்ன சொன்னேன், ரெஸ்பெக்டிவ்லி வந்தால் என்ன மீனிங், இந்த ஆர்டரில் இது அப்படி. இப்போ கிட்கேட்னா அது 12 part, டெய்ரி மில்க்னா அது 11 part, 5 starனா அது 6 part. இந்த ஆர்டர் அப்படியே ஃபாலோ ஆகி வர்றதை தான் நம்ம ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த டீட்டெயில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டிஐயில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி, இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ஃபார் 12:11:6:7:3. இது என்னது, கிட்கேட், டெய்ரி மில்க், 5 star, ஸ்னிக்கர்ஸ், போன்வில்லி, மில்கி பார். ஓகேவா. என்னென்ன எந்த ரேஷியோவில் அது சேல் ஆயிருக்குன்றதை நம்ம இப்போ எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If the number of Snickers sold in the shop is 560, then what is the number of dairy milk sold? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்னிக்கர்ஸ் வந்து 560 சேல் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்னிக்கர்ஸ் 560 சேல் ஆயிருக்கு. அந்த டீட்டெயிலை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டெய்ரி மில்க் எவ்வளோ சோல்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்னிக்கர்ஸ் எத்தனை பார்ட்டுங்க, ரேஷியோவில் 7 parts. அப்போ இந்த 560ங்கிறது எவ்வளவு, இந்த 560 வந்து 7 part. ஓகேவா. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை பார்ட், டெய்ரி மில்க் எவ்வளோ 11 part சோல் ஆயிருக்கு. அப்போது 11 இங்கே போடணும். எதுக்காக 7 இங்கே போட்டிருக்கோம், இந்த 560 வந்து 7 part, அதனால் 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு பார்ட் கிடச்சிரும். ஒரு பார்ட் என்ன, 80. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டெய்ரி மில்க். டெய்ரி மில்க் எத்தனை பார்ட் சோல்ட் ஆயிருக்கு, 11 part. ஸோ இந்த 1 பார்ட்டில் இது கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 11 part கிடச்சிருமா. அப்போ என்ன ஆன்சர், 880. ஓகேவா. இப்போ அடுத்து செகண்ட் சம் போகலாம். பை வாட் பர்சன்டேஜ் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்னிக்கர்ஸ் சோல்டு இன் த ஷாப் மோர் தேன் த நம்பர் ஆஃப் 5 stars சோல்டு. என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மோர்னு கேட்டாங்க. கம்பேர் பண்ணுறோம் அண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்னிக்கர்ஸ்க்கும்
கொடுத்துருக்கிறது என்ன ஸ்னிக்கர்ஸ் 5 ஸ்டார். ஸ்னிக்கர்ஸ் எது கூட கம்பேர் பண்ணுறாங்க 5 ஸ்டார் கூட கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஸ்னிக்கர்ஸ்க்கும் 5 ஸ்டாருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ ஸ்னிக்கர்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சு பண்ணுறத விட நான் என்ன சொல்லியிருக்கேன் இப்படி ரேஷியோ கொடுத்தா அந்த பார்ட்டோட அப்படியே எழுதிக்கலாம். ஸ்னிக்கர்ஸ் எத்தனை பார்ட் 7 பார்ட், 5 ஸ்டார் எத்தனை பார்ட் 6 பார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுவோம் பெரிய வேல்யூ ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, அடுத்து 5 ஸ்டாரை நெக்ஸ்ட் போடுங்க. கீழே என்ன போடணும் கொடுத்துருக்குது எது கூட கம்பேர் பண்ணுறோம் 5 ஸ்டார் கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ கீழே 6 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் எத்தனை பர்சன்டேஜ்னு கிடைக்கும் 7 - 6 1. 1/6 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு ஸோ 100 6ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 16.66 அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அதை 7ஆக மாற்றி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இதை டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ ஆப்ஷனில் இருக்கா இல்லை. அப்போ எதை சூஸ் பண்ணணும் நீங்கள் நன் ஆஃப் திஸ். ஓகேவா? என்ன கேட்டிருந்தாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்னிக்கர்ஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்னிக்கர்ஸ் வேல்யூவை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்து எது கூட கம்பேர் பண்ணுறோம் 5 ஸ்டார் கூட 5 ஸ்டார் வேல்யூ நெக்ஸ்ட். கீழே வந்து எதை போடுவோம் 5 ஸ்டார் கூட கம்பேர் பண்ணுறதுனால 5 ஸ்டாரோட வேல்யூ தான் கீழே போடுவோம். ஸோ அதுக்கப்புறமா இதை மைனஸ் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 16.667 வருது. இந்த ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷனில் இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். If the total number of these 5 chocolates sold in the shop in the month is 680, then what is the number of 5 stars sold in the shop in the month? என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் 5 சாக்லேட்ஸ், இந்த 5 சாக்லேட்ஸும் மொத்தம் டோட்டலாக எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 680. டோட்டலாக எவ்வளோ சேல் ஆயிருக்காங்க இந்த 5 சாக்லேட்ஸும் சேர்த்து 680 சேல் ஆயிருக்கு. ஓகேவா? கண்டுபிடிக்க வேண்டியது 5 ஸ்டார் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே இந்த 680ங்கிறது என்ன டோட்டல். ஸோ ஃபஸ்ட்டு 680 போடணும். கீழே என்ன வேல்யூ பண்ணணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் சம்க்கு என்ன பண்ணோம் ஸ்னிக்கர்ஸ் வந்து 516 கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 560க்கு கீழே என்ன போட்டிருந்தோம் ஸ்னிக்கர்ஸ் எத்தனை பார்ட்டு 7 பார்ட். ஸோ 560க்கு கீழே 7 போட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டோட்டல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரேஷியோவில் இருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணணும். அந்த டோட்டலை கீழே போடணும். ஏன்னா இது டோட்டல் சாக்லேட்டோட வேல்யூ தானே 680ங்கிறது மொத்த சாக்லேட் எவ்வளோன்னு. அப்போ என்ன பண்ணணும் இந்த ரேஷியோவில் இருக்க எல்லா வேல்யூ ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 12 + 11 23, 23 + 6 12 + 11 23, 23 + 6 29, 29 + 7 36, 36 + 3 39, 39 + 1 40. அப்போது இந்த டோட்டல் வேல்யூ 40 இங்கே போடணும். புரிஞ்சுதா? ஏன்னா இது டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ்ன்றனால இந்த எல்லா வேல்யூ ஆட் பண்ணி அந்த டோட்டலை கீழே போடணும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1 7. ஸோ 17. இப்போது இது என்ன பண்ணணும்னா இது 40 பார்ட்ஸ் மொத்தமாக இது 40 பார்ட்ஸ். அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ 17. அதை என்ன பண்ணணும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன 5 ஸ்டார். அப்போ 5 ஸ்டார் எத்தனை பார்ட் 6. அப்போ ஆன்சர் 17 × 6 போட்டு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஃபோர்த் சம். If the number of KitKat sold in the shop is 840, then what is the number of 5 stars sold? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க KitKat எவ்வளோ சேல் ஆயிருக்கான் KitKat 840 கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறது 5 ஸ்டார். அப்போ என்ன பண்ணுவோம் 840க்கு கீழே என்ன போடுவோம் KitKat எத்தனை பார்ட்டு 12 பார்ட். இந்த 12 இங்கே போடுவோமா. இதை கேன்சல் பண்ணால் 1 பார்ட் கிடச்சிரும். எது கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க 5 ஸ்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ 6 இங்கே போடணும். ஸோ இப்போ இதுக்கு இதை கேன்சல் பண்ணி இதுக்கான ஆன்சரை நீங்கள் போடுங்க. ஃபிஃப்த் சம். பை வாட் பர்சன்டேஜ் இஸ் தி நம்பர் ஆஃப் பான்வில்லி சோல்டு இன் தி ஷாப் லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் கிட்கேட்ஸ். இங்கே என்ன கேட்டிருக்காங்க கம்பேர் பண்ணுறோம். லெஸ் தேன் இப்படி வந்துட்டாலே கம்பேர் பண்ணுறோம். டைரெக்டாக எவ்வளோ லெஸ்ஸு எவ்வளோ மோர்னு மட்டும் கேட்டால் வெறும் டிஃப்ரென்ஸ் மட்டும் போடலாம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம் எது கூட கம்பேர் பண்ணுறோம் கிட்கேட் கூட கம்பேர் பண்ணுறோம். கிட்கேட் கூட பான்வில்லியை கம்பேர் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் பான்வில்லி இங்கே அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா லெஸ் தேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பான்வில்லியோட வேல்யூ கண்டிப்பாக கிட்கேட்டை விட அது கம்மியாக இருக்கும். அதனால தான் எவ்வளோ லெஸ் தேன்னு அவங்களே கேட்டுட்டாங்க. அப்போது கிட்கேட்டை விட பான்வில்லி லெஸ். ஸோ ஃபஸ்ட் என்னது கிட்கேட் என்னது இங்கே வந்து வேல்யூ போடுறதுக்கு போல் கிட்கேட் எத்தனை பார்ட் 12 மைனஸ் பான்வில்லி எவ்வளோ 3 பை கீழே என்ன போடணும் எது கூட கம்பேர் பண்ணுறோம் கிட்கேட் கூட கம்பேர் பண்ணுறோம். அப்போது கிட்கேட்டை கீழே போடுங்க 12 × 100. ஸோ இதை சால்வ் பண்ணால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ 6th சம் பார்க்கலாம். இஃப் த நம்பர் ஆஃப் டெய்ரி மில்க் சோல்டு இன் த ஷாப் இஸ் 1430, தென் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் மில்கி பார் சோல்டு. என்ன கொடுத்துருக்காங்க டெய்ரி மில்க் எவ்வளோ சேல் ஆயிருக்கான் 1430ன்னு கொடுத்துட்டாங்க. கண்டுபிடிக்க வேண்டியது மில்கி பார். இப்போ என்ன பண்ணுவோம் இந்த 1430 என்னது 1430 எவ்வளோ டெய்ரி மில்க். அப்போது டெய்ரி மில்க் எத்தனை பார்ட் 11. கண்டுபிடிக்க வேண்டியது என்னது மில்கி பார். அதை எங்கே போடணும் இங்கே போடணும். மில்கி பார் எவ்வளோ ஒரு பார்ட்டு தான். ஸோ
இங்கே போட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் இதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, இது வந்து உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த ஒரு கேஸில் டிஐ. இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் பெருசாக இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க. ரீட் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த டிஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ் பர் அ சர்வே கண்டக்டட் இன் அ காலேஜ் அவுட் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் தட் இஸ் 3,000. அதாவது ஒரு டோட்டலாக ஒரு 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த இதில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான், அந்த எந்தெந்த காலேஜில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சர்வேவோட ரிப்போர்ட். ஓகேவா? எந்த இயர்லனா 2020லேருந்து 21 வரைக்கும் மொத்த டோட்டல் எவ்வளோ 3,000ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் இப்போது 1,700 வந்து கேர்ள்ஸாம். கேர்ள்ஸ் எவ்வளோ 1,700 அண்ட் 1,300 வர் பாய்ஸ். ஸோ டோட்டல் கொடுத்துட்டாங்க. அவங்களே கேர்ள்ஸ் எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்னா, டேட்டா ரிகார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டிங் ஃபார் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ். அதாவது எந்தெந்த இதை சூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் மெடிக்கல், மெடிக்கல், காமர்ஸ், ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த 5 ஸ்ட்ரீமையும் எவ்வளோ பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில்ஸில் இதுக்கப்புறம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 ஸ்ட்ரீமில் எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் அப்போ நம்மளுக்கு இதுக்கு கீழே வரப்போகுது. ஸோ இதை நம்ம அப்போ எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? ஒரு டேபிள் மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா நம்மளுக்கு வேல்யூஸை எடுத்து எழுதுறதுக்கு? அப்போது ஃபஸ்ட் நம்ம ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீம்ஸ் எத்தனை, நான் மெடிக்கல், மெடிக்கல், காமர்ஸ், ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ அந்த இதுக்காக இங்கே எத்தனை ரோ நான் மேக் பண்ணியிருக்கேன், 5 ரோ. அதே மாதிரி கேர்ள்ஸ், பாய்ஸ், டோட்டல். ஸோ இங்கே ஒரு 3 காலம். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு அது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் ஷோட் தட் 25% ஆஃப் த என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் நான் மெடிக்கல். அதாவது நான் மெடிக்கலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்களாம், 25%. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்னு ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எதில் இதை பார்க்கணும், இந்த 25%னா டோட்டலில் 25% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு கொடுக்காம ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்க ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலில் தான் பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இந்த டோட்டல் வந்து இது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. அதனால இந்த டோட்டலில் 25% எவ்வளோவா, நான் மெடிக்கல். அப்போது 3,000ல் 25% என்னென்னு கண்டுபிடிங்க. அப்போது என்ன பண்ணுவோம், 25/100 இன்ட்டு 3,000. இது ஆட்டோமேட்டிக்காக 1/4ன்னு வரும். இதை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 750. அப்போது நான் மெடிக்கல் சூஸ் பண்ண டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 750. ஓகேவா? நெக்ஸ்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, the percentage of girls in non-medical was 30% of the total number of girls. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் மெடிக்கலில் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, 30% இருக்காங்களாம். இப்போ இந்த 30% வந்து இதில் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 30% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸில் 30%. மொத்தமாக கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 1,700. இதில் 30% தான் நான் மெடிக்கல்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? நீங்கள் இந்த 750ல் 30% கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். என்ன டிஃப்ரென்ஸ்னு புரியுதா? என்ன கொடுத்துருக்காங்க, த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் நான் மெடிக்கல் வந்து 30%ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 30% எதுலனா டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸில். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ, 1,700. இந்த 1,700ல் தான் இந்த 30% நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், 30/100 இன்ட்டு 1,700. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 510. அப்போது கேர்ள்ஸ் எவ்வளோ, 510 கேர்ள்ஸ் வந்து நான் மெடிக்கல் சூஸ் பண்ணியிருக்காங்க. 30% இதில் கண்டுபிடிச்சிடாதீங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ டோட்டல் கேர்ள்ஸில் 30%. ஓகேவா? இப்போ அடுத்தது 15% ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் மெடிக்கல். மெடிக்கலுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்னா 3,000. இந்த 3,000ல் 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 15% மெடிக்கல் எதுலன்னு கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில். ஓகே, இந்த 15% இப்போ எப்படி கண்டுபிடிப்போம், 15/100 இன்ட்டு எதில், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே என்ன பண்ணணும், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ போடணும். ஸோ இது கண்டுபிடிக்கிறது ஈஸி தான், பட் எதில் கண்டுபிடிக்கணுன்றதில் மிஸ்டேக் பண்ணிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை கேர்ள்ஸா பாய்ஸா எதுவும் என்ன தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அந்த வேல்யூவில் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லன்னு கொடுத்துருக்கனால 3,000 நான் போட்டிருக்கேன். இப்போ இதை கேன்சல் பண்ணியும் வேல்யூ போடலாம். அப்படி இல்லைனா மைண்ட் கால்குலேஷன் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க, 3,000ல் 10% 300.
அப்போது 5% எவ்வளோ? 10% 300னா 5, இதில் பாதி, அப்போது 150. அப்போ 15% என்ன வரும்? இதோட டோட்டல் 450. ஓகேவா? அப்போ இந்த மெடிக்கல் சூஸ் பண்ணவங்க எவ்வளோ? 450. ஸோ இது வரை பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு அப்புறம் and the percentage of girls who opted medical was 18% of the total number of girls. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸில் தான் 18% கொடுத்துருக்காங்க. இவங்க எதை சூஸ் பண்ணியிருக்காங்களா? மெடிக்கலை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 18% எதில் கண்டுபிடிக்கணும்? இதுலையா இல்லை இதுலையா? எஸ், இதில் தான். ஏன்னா அவங்க என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ? 1700. இந்த 1700ல் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? 18% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓ, இந்த 1700ல் 18% கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 18/100 இன்ட்டு 1700. ஸோ இதை கேன்சல் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு 306ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 306 கிடைக்கும். அதே போல் இப்போ அடுத்த சென்டென்ஸில் என்ன கொடுத்துட்டாங்க? 25% ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஆர்ட்ஸ். எவ்வளோவா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனது? 25%. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க? ஆர்ட்ஸா. ஆர்ட்ஸில் 25% கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணும்? 3000ல் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 25% கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 25/100னா என்ன வரும்? 1/4. ஸோ டேரெக்டாக 3000 4ஆல் டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 715 நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணி அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வேல்யூஸ் போட்டு ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ்க்கு வந்து 715 போட்டோம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பட் த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ ஆப்டட் ஃபார் ஆர்ட்ஸ் வாஸ் 15% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்ட்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எடுத்திருக்காங்களாம்? கேர்ள்ஸ் எவ்வளோ ஆர்ட்ஸ் எடுத்திருக்காங்க? 15%. இந்த 15% எதில் கண்டுபிடிக்கணும்? என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னால் இந்த 1700ல் தான் 15% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 1700ல் 15% என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே வேல்யூ போடுங்க. போட்டால் என்ன வரும்? ஆர்ட்ஸ் 15/100 இன்ட்டு 1700. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை இங்கே போடணும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 255 கிடைக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது ஆர்ட்ஸ். ஆர்டராக போடுறேன்னு இங்கே போட்டுறாதீங்க. இது காமர்ஸ்ன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஆர்ட்ஸுக்கு நேராக 255, கேர்ள்ஸ் அது என்னது? கேர்ள்ஸுங்கிறனால கேர்ள்ஸுக்கு நேராக ஆர்ட்ஸுக்கு நேராக 255 போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப இதெல்லாம் பார்த்து வேல்யூஸ் எழுதுகிறப்ப கரெக்டான இடத்துல எழுதுறீங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 16% ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸாம். காமர்ஸ் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்களா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் 16% பேர். அப்போது இந்த 3000ல் 16 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இங்கே போடணும். ஸோ 3000ல் 16 என்ன நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் போடுங்க. இப்போ நான் டேரெக்டாக வேல்யூ எழுதிடுறேன். நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான வேல்யூவை இங்கே போடுங்க. 3000ல் 16% வந்து 480. ஓகேவா? இதை நான் டேரெக்டாக போட்டேன். நீங்கள் சால்வ் பண்ணி அதுக்கான வேல்யூ அங்கே போடுங்க. அப்புறம் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ ஆப்டட் காமர்ஸ் வாஸ் 17% ஆஃப் த டோட்டல் நம்பர். டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸில் 17% என்ன எடுத்திருக்காங்க? காமர்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? இந்த 1700ல் 17% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணி இதுக்கான வேல்யூ போட்டிங்கன்னா 289ன்னு நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணி போடுங்க. 19% ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன? 3000. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 3000. இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 19%. ஸோ அப்போ இப்படி போடலாமா? 19/100 இன்ட்டு இதை டேரெக்டாக 19 அதுக்கு நீங்கள் டேரெக்டாக 19 × 3 போட்டு ஒரு 0 ஆட் பண்ணி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். என்ன வரும்? 570. அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள் ஹூ ஆப்டட் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ். ஃபைன் ஆர்ட்ஸை எவ்வளோ கேர்ள்ஸ் எடுத்திருக்காங்க? கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ பேர் ஃபைன் ஆர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 20%. இந்த 20% எதில் பார்க்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸில். டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1700. இதில் 20%னா 17 × 2ன்னு போட்டு டேரெக்டாக கூட போடலாம். இல்லை எனக்கு அப்படி போட வராது அப்படின்னா 20/100 இன்ட்டு 1700ன்னு போட்டு சால்வ் பண்ணி வேல்யூ போடலாம். இல்லை டேரெக்டாக இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 0வை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 314 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லேருந்து என்னெல்லாம் கிடச்சிருச்சு? டோட்டலாக ஒவ்வொன்றையும் எவ்வளோ பேர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலும், எவ்வளோ பொண்ணுங்க அந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலும் கிடச்சிருச்சு. இப்போ பசங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் தெரியும், கேர்ள்ஸ் தெரியும், அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்கிறது யார்? பசங்க தானே. நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் டோட்டலாக எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு தெரியும்.
அதில் அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேயும் பொண்ணுங்க எவ்வளோன்னு தெரியும். இப்போ அப்போ பாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்னது, கேர்ள்ஸ் ப்ளஸ் பாய்ஸ் ஈக்குவல் டு தானே இந்த டோட்டல். இப்போ நம்மளுக்கு கேர்ள்ஸுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தோம்னா 510 இருக்குது, ப்ளஸ் பாய்ஸ்க்கு தெரியாது, அதாவது பீனே நான் வச்சுக்கிறேன். டோட்டல் எவ்வளோ? 750. இப்போது பாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 510 இங்கே போச்சுன்னா 750 மைனஸ் 510. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 240. அப்போ பாய்ஸ் எவ்வளோ? 240. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கேர்ள்ஸ் தெரியும், டோட்டல் தெரியும், பாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு பாய்ஸோட வேல்யூஸ் கிடச்சிருமா? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நீங்கள் பாய்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அந்த டேபிளை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போது ஃபைனலாக நமக்கு இந்த டேபிள் கிடச்சிருக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் எவ்வளோ டோட்டல் பேர், அதில் பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் எவ்வளோன்னு ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் தனித்தனியாக நமக்கு கிடச்சிரும். இந்த டீட்டெயில்ஸை வச்சு இப்போது இந்த 5 கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஹவு மெனி கேர்ள்ஸ் ஹவ் ஆப்டட் ஃபார் நான் மெடிக்கல். இந்த கொஸ்டின் வந்து டேரெக்டாக இருக்குது. எத்தனை பொண்ணுங்க நான் மெடிக்கலை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் இதுக்கு டேரெக்டாக கொஸ்டின்ஸ் சிம்பிளாக இருக்குன்னா, நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் இந்த டேபிள் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டோமா. ஸோ அந்த மாதிரி பண்ணுற டைமில் சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக இருக்கும். ஸோ இதில் அப்படி தான் இருக்குது. எவ்வளோ கேர்ள்ஸு நான் மெடிக்கலை சூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். நான் மெடிக்கல் கேர்ள்ஸ் எவ்வளோ? 510. அப்போ ஆன்சர் 510. ஓகே, இப்போ செகண்ட் சம். கேர்ள்ஸ் ஹவ் அவுட் நம்பர்ட் பாய்ஸ் இன் ஃபைனான்ஸ். அவுட் நம்பர்ட் பாய்ஸ்னா கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட அதிகமாக இருக்காங்கன்னு கொடுத்துருக்கு மீனிங். அதுக்கு அவுட் நம்பர்னா என்னென்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மீனிங். எதில்? ஃபைன் ஆர்ட்ஸில். அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி கேர்ள்ஸ் இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் ஆர் மோர் தென். அதிகம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ மோர் தென் கேட்குறாங்க. வெறும் மோர் தென் கேட்டால் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் அவங்க கேட்குறது மோர் தென் த பாய்ஸ் அஸ் அ பர்சன்டேஜாக கேட்குறாங்க. ஸோ பாய்ஸை விட எத்தனை பர்சன்டேஜ் அதிகம்னு கேட்குறாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது? கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ 340 மைனஸ் 230. ஃபைன் ஆர்ட்ஸ்னால் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு நேராக இருக்க வேல்யூ எழுதணும், மாற்றி எழுதுறாதீங்க. அண்ட் பாய்ஸ் கூட தானே கம்பேர் பண்ணுறோம். அப்போ கீழே என்ன போடுவீங்க? பாய்ஸோட வேல்யூ இன்டூ 100. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கே வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோர்சஸ் ஹாவ் பீன் ஆப்டட் பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாய்ஸ். அதிக நம்பர் ஆஃப் பாய்ஸு எந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆப்டட்னா ஆப்டட் பை மேக்ஸிமம். ஆப்டட்னா எடுத்திருக்காங்கங்கிற மீனிங். அதிக நம்பர் ஆஃப் பாய்ஸ் எதை எடுத்திருக்காங்க, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? அப்போது எந்த இதில் பாய்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணணும். இதில் இங்கே 240, இங்கே 144, இங்கே எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கிறது 495. அப்போ 495 பாய்ஸ் வந்து ஆர்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆர்ட்ஸ். புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் பாய்ஸ் எதில் அதிகமாக சேர்ந்துருக்காங்க. அப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேயும் எத்தனை பாய்ஸ்ன்னு செக் பண்ணுறோம். எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அது என்ன ஸ்ட்ரீமோ அதுதான் ஆன்சர். இப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோர்சஸ் ஹாவ் பீன் ஆப்டட் பை த மினிமம் நம்பர் ஆஃப் பாய்ஸ். மொதல் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்போ மினிமம் கேட்குறாங்க. மினிமம் ஆப்டட்னா என்ன? எடுத்திருக்காங்க. எத்தனை மினிமம் பாய்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டட்னா சூஸ் பண்ணுறது. ஓகேவா? மினிமம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேயே மினிமம் வேல்யூ எது? 144. ஓகேவா? அப்போ 144 என்னது? மெடிக்கல். அப்போ இதுக்கு ஆன்சர் மெடிக்கல். ஓகேவா? தென் வாட் இஸ் த ரேஷியோ அமாங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபார் நான் மெடிக்கல். என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? பாய்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸோட வேல்யூ எழுதணும், அடுத்து தான் கேர்ள்ஸோடது எழுதணும். எதில் கேட்டிருக்காங்க? நான் மெடிக்கல். அப்போது நான் மெடிக்கலில் எவ்வளோன்னு பார்க்கணும். நான் மெடிக்கலில் ரேஷியோக்கு ஃபஸ்ட் என்னது? பாய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் மெடிக்கலில் பாய்ஸ் எவ்வளோ? 240. ஓகேவா? கேர்ள்ஸ் எவ்வளோ? 510. இப்போ இது 0 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் இது ரெண்டே இப்போ கேன்சல் பண்ணோன்னா 3 டேபிள் அடித்தா இது 8, இது 17. ஸோ ஆன்சர் 8:17. இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஒரு 3 கேஸில் டிஏ வந்து எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா இதே மாதிரி உங்களால் அப்ரோச் பண்ண முடியுதா, கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். வந்த ஆன்சர் கரெக்டானும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ உங்கள் கிட்டே இருக்கும், ஆன்சர் கீ உங்கள் கையில் இருக்கும். ஸோ வந்த ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது சம் தெரியலை புரியலைன்னா அந்த ஆன்சர் கீயில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருப்போம். அதை வச்சு நீங்கள் எப்படின்னு ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்களாக சால்வ் பண்ணுறதுக்கு தெரியாத சம்க்கு ஆன்சர் கீ வச்சு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.